கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நம்ம இந்த 38 நாட்களும் நமக்கு அதிகமாய் மாலை நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறது எதை தலைப்பு தான்? விடுதலை. விடுதலை அப்படிங்கிற இப்போ நான் அந்த விடுதலைக்கு அந்த வசனம் அதான் எடுத்து வச்சுருந்தேன். அதை தம்பி ஜெபம் பண்ணும்போது அதை தான் சொன்னார். என்ன வசனம்? யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நமக்கு விடுதலை. அப்போ நம்ம விடுதலை ஆக்குவதற்கு ஒரு தேவை இருக்கிறார். அந்த விடுதலை எங்கே கிடைக்கும்? இன்னைக்கு விடுதலைக்காகத்தான் நிறைய மக்கள் அலைந்து திரிகிறாங்க. நீங்கள் கேளுங்க, இங்கேருந்து வடக்கையும் வடக்கிருந்து தெற்கையும் நடந்து திரிகிற ஜனங்கள்லாம் பாருங்கள், எல்லாத்துலேருந்து எப்படியாவது என்ன அடையணும்? விடுதலை அடையணும், ஒரு சமாதானம் அடையணும், ஒரு சந்தோஷத்தை பெறணும், ஒரு ஆசீர்வாதம் பெறணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க விடுதலை அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த விடுதலை இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3:17 நீங்கள் வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர். ஆவி எங்குண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை. அப்போ ஆவியானவர் தான் நம்ம விடுதலை செய்யணும். ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அந்த ஆவி விடுதலை செய்யும். சார் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ நம்முடைய இன்னைக்கு இதை தலைமையை வைத்து தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நமக்கு இந்த ஆண்டில் தேவன் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். என்ன அதிகாரம்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகளிலே மத்தேயு 16:19 சொல்லி இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே 2 காரியம் சொல்கிறார். ஒன்று, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதை வச்சு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் தியானிக்கவும் போகிறோம். நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தம், இந்த அதிகாரம், இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு குமாரன் விடுதலையாக்கும்படியாக நாம் பல காரியங்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி சாத்தான் என்ன விடுதலை விடுதலை விடுதலைன்னா என்னையா விடுதலை? இன்றைக்கி சாத்தான் பலரையும் பல விதங்களில் என்ன செய்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். பிசாசு பலரையும் கட்டி வைத்திருக்கிறான். அதாவது தேவனை அறிந்தவர்களுக்கும் சில கட்டுகள் இருக்கிறது, தேவனை அறியாதவர்களுக்கும் சில கட்டுகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. நாங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே அப்படி யோசிக்காதீங்க. இப்போ நான் சொல்ல போகிறத பாருங்கள். இனி வரும் நாட்களில் நம்ம தியானிக்க போகிறத பாருங்கள். அவை நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. பலவிதங்களில் நம்மளை பலவித காரியங்கள் பிசாசுடைய ஆவி நம்மளை கட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசுடைய ஆவி மனிதனை கட்டி வைத்திருக்கிறோம். சாத்தானின் ஆவிகள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கட்டு, அதுலேருந்து விடுதலை முதல்ல எதுன்னு தெரியணும்ல. இப்போ ஒருத்தர் காய்ச்சல் அடிச்சுட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. உடனே டாக்டர்கிட்ட போன உடனே என்ன சொல்கிறாருன்னா, அந்த டாக்டர் செக் பண்ணுறார், ஒரு வியாதி இருக்குதா? முதல்ல அவர் எதை பார்க்குற, எதனால இது என்ன செஞ்சிச்சு வந்தது, அந்த ரூட் ஆஃப் காஸ் சிக்னஸ் அதை பார்ப்பாங்க. அப்போ அதை பார்த்துட்டு தான் ஒருத்தர் மரித்து போனாலும் அவங்க ஆராய்ந்து பார்க்குறது எதனால, என்ன ரீசனில் வேறு என்ன செய்ய போனார், செத்தார் அப்படிங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஸ்கூலில் ரிசல்ட்டு கிடைக்கல, எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறலை. அடுத்த மீட்டிங்கில் அவங்க கூடி என்ன பேச போகிற, ஏன் நம்முடைய பிள்ளைகள் இவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்தும் என்ன செய்யப்படலை, மார்க் வாங்கலை, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? அப்போ முதல்ல என்னதான் இருக்கணும், அந்த ரூட் எங்கே இருக்குன்னு தெரியணும். சும்மா சொல்லி கொடுத்தோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி விடுதலை ஆக வேண்டுமானால் பிசாசு பலரை பல விதங்கள் என்ன செஞ்சுருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். இப்போ நம்ம அதை பொதுவாக என்னென்ன ஆவிகள்லாம் நம்மளை கட்டி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளை மட்டும் இல்லை, முழு உலகத்தையும் கட்டி வச்சிருக்கிற ஆவிகள். இதில் கிறிஸ்தவர்களை கட்டி வைத்திருக்க, தேவனுடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்க ஆவிகள் எதுன்னு நீ பார்த்துக்கிடுங்க. அது இல்லாமல் பொதுவாக இருக்கிற ஆவிகளும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உட்கார்ந்து இப்போ 2 நாட்களாக இதை என் மைண்டில் வச்சுட்டே இருந்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த ஆவிகள் சொல்லும்போது நான் ஒரு ஆர்டர் ஆஃப் எடுத்துருவோமே. ஆதியாமத்திலிருந்து நம்ம ஒன்று ஒன்றா எல்லா ஆவிகள், என்னென்ன ஆவிகள்லாம் கிரியை செய்யுது, என்னென்ன ஆவிகள்லாம் மனுஷனை கட்டி வைத்திருக்கிறது, எந்தெந்த ஆவிகளெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஆராய்வோம்னு சொல்லி உட்கார்ந்து தியானித்து வேதத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கிறேன். பல காரியங்கள் ஆராய்ந்துக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி முழுவதும் உட்கார்ந்துருந்தேன். அப்போ உட்காந்து எழுத நேற்றைக்கு உட்காந்துருந்தேன், இன்றைக்கும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் நான் எழுதுனதே நமக்கு கிட்டத்தட்ட உபாகமம் வரைக்கும் தான் நான் எழுதியிருக்கிறேன். இன்னும் ஆவிகள் இருக்குது.
இன்னும் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஓட வேண்டியது இருக்குது, என்னென்ன ஆவிகள்னு. இதையே இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கணுங்க. அப்போ அதிலிருந்துலாம் விடுதலை வேணும் அப்படின்னு பார்க்குறோம்.